Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா கேக் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு salt ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம். இது நல்லா mix ஆனதுமே 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு mix பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 an hour போல நல்லா ஊறணும். இப்போ க்ளோஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டஃப் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம். தேவையான அளவு இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் கேரட், 1 கப் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes போல் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 an hour க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃப்பை இந்த மாதிரி இதில் திக்கான அடை மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி திருப்பி போட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதை 2 லேயராக வச்சு அதை கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கேக். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு தந்தால் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.